மகர ராசி நபர்களுக்கு 2026 மார்ச் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன். மகர ராசி நபர்களை பொறுத்தவரை மார்ச் மாசத்துல ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனியுடன் செவ்வாய் இணையக்கூடிய ஒரு மாதம். அதே சமயம் யோகாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஒரு உச்ச அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக 2ஆம் இடத்துல செவ்வாயுடைய தொடர்பு, ராகுவின் இணைவுடன் இது மாதத்தின் மைய பகுதியில் வரும். அடுத்ததாக குருவின் வக்கர நிவர்த்தி இந்த மாசத்துல நடக்குது. முதன்மையாக சனியின் தொடர்பு, அதாவது சூரியனுடைய இருக்கக்கூடிய தொடர்புகள் இந்த மாசத்துல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகர ராசி நபர்கள் தனக்கான இழப்போ அவமானமோ அசிங்கமோ தலைக்குனிவோ எதுவாக இருந்தாலும் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருக்கலாம். அதனை மையப்படுத்தியோ இல்லை புதிய காரணங்களுக்காகவோ இதுக்கு மேற்பட்டு அது மாரி வந்துடக்கூடாது என்பதற்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமான உழைப்பை செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த உழைப்பு என்பது வேலைக்கு போகிறது மட்டும் இல்லை, நமக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு நஷ்டம் வந்துடக்கூடாது, நமக்கு ஒரு கேவலம் வந்துடக்கூடாது, நம்மளை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. குறிப்பாக தன்மான பிரச்சனைக்காக இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிகமாக ஓட வேண்டியது வரும், அதிகமாக உழைப்பை செலுத்த வேண்டியது வரும், அதிகமான ஒரு இயக்கம் அப்படின்னு வச்சுக்கிங்க. புரியுதுங்களா? உங்களை தூண்டி விடக்கூடிய ஒரு விஷயமே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை எல்லா விஷயங்களையும் ஜெயிப்பதற்காக, இல்லைனாக்கா ஒரு வரவுகளை பெற, இல்லைனா உங்களுடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு இந்த அசிங்க அவமானம் ஒரு பேக்ரவுண்டாக பேசிக்காக அமைஞ்சு அது உங்களை ஒரு தூண்டி விடக்கூடிய தூண்டுகோலாக அமையும். பாயிண்ட் புரியுதுங்களா? உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மையப்படுத்தி தான். சில பேர் மான மரியாதைக்காகவே சில பேர் தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. சில பேர் மான மரியாதை காற்றுல போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் ஒரு கேட்டகரி நம்ம மற்றவங்க பார்வையில் இறங்கிடக்கூடாது, நம்ம லெவலில் இருந்து இறங்கிடக்கூடாது என்பதற்காக சில விஷயங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இந்த மாதத்தில் நீங்கள் அதிகமாக போராட வேண்டியது வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ இவ்வளோ நாளாக அப்படி தான் போராடிட்டு இருக்கேன், இது மட்டும் என்ன பெரிய விஷயமா, இந்த மாதத்தில் மட்டும் என்ன போராட மாட்டோமா அப்படின்னு கேட்கலாம். பட் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குன்னாக்கா, எல்லாமே ஒரு இறுக்கமான ஒரு பக்கத்தில் நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. உங்களுக்கு ஆகாத ஒரு விஷயம், ஆகாத ஒரு நபர், ஆகாத ஒரு சம்பவம், ஆகாத ஒரு இடம் உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் ஒத்து வராது. கொஞ்சம் நீங்கள் இது வரைக்கும் தள்ளி தள்ளி இருந்த விஷயம் கூட பக்கத்தில் உங்கள்கிட்ட நெருங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நெருக்கமாக வருவது உங்களை கொஞ்சம் மனதளவில் கொஞ்சம் ஏற்றுக்க முடியாத வகையில் இந்த மாதத்தில் போகும். அதன் அடிப்படையில் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காகவும் இல்லை தன்மானத்தை காப்பாற்றுறதுக்கும் சில விஷயங்களை நீங்கள் செய்கிற மாதிரி வரும். ஸோ இது எதுவானாலும் இருக்கலாம். வெற்றியை மையப்படுத்தினது தான். சில பேருக்கு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, ஒரு சில நபர்களுக்கு போலீஸ் ஸ்டேஷனுடைய பிரச்சனைகள், ஒரு சில நபர்களுக்கு குடும்ப பஞ்சாயத்துகள், ஒரு சில நபர்களுக்கு வேலையில் சில சிரம சூழ்நிலைகள், ஒரு சில நபர்களுக்கு தொழில் ரீதியாக பண ரீதியாக சில முடக்க அமைப்புகள், சில பேருக்கு எல்லாமே இருக்கும், மரியாதை கௌரவ பிரச்சனையில் போய் மாட்டியிருப்பாங்க. ஒரு சில நபர்களுக்கு உழைச்சிருப்பீங்க, உழைச்சதுக்கான எந்த ஒரு விஷயங்கள் வராமல் போயிருக்கும், அதனை மையப்படுத்தி நம்ம உழைச்சிருக்கிறோம், அதுக்கு ஏதாவது கிடைக்கும், அதை மையப்படுத்தி சில விஷயங்களை நம்ம சாதகமாக செஞ்சுக்கலாம் அப்படிலாம் போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காம போயிருந்திருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது மொத்தமாக தன்மான பிரச்சனையில் சில விஷயங்கள் நிற்கும். ஸோ நீங்கள் அதை ஜெயிப்பதற்காக கடுமையான போராட்ட அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ அந்த மையப்படுத்தினது தான் போயிட்டுருக்கிறத நம்ம தெளிவாக சொல்லியாச்சு. இப்போ அடுத்து யோகாதிபதி சுக்கரனுடைய உச்ச அமைப்புகள் வரலாம். இந்த யோகாதிபதி சுக்கரனுடைய உச்ச அமைப்புகள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தொழில் பண்ணுறவங்களுக்கு கீழே, அதாவது கீழ்மட்ட லெவலில் இருந்து நம்ம பார்க்கலாம், ஹை லெவல் வரைக்கும் தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் இந்த சுக்கிரன் உங்களுக்கு தொழில் ரீதியாக சில வியாபார அமைப்புகள், பணம் சம்பாதிக்கிறது, தொழில் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தும். மகர ராசி நபர்கள்
எந்த கேட்டகரியில் தொழில் பண்ணாலும், தொழிலில் ஒரு நலிவடைந்த நிலைமையில் இருந்தாலும், தொழில் ரீதியாக சில முன்னேற்றத்தை தர்றதுக்கான ஒரு கிரக அமைப்பாக சுக்கிரன் உச்சமாகி வருது. அதே போல் 5ஆம் அதிபதியும் அதுதான். அந்த 5ஆம் அதிபதியும் கிட்டத்தட்ட நிறைய நல்ல விஷயங்களை செய்வதற்காக கொடுக்கப்பட்ட கிரகம் தான். அப்படிங்கிறனால பிள்ளைகளால் ஒரு சில நபர்களுக்கு ஆதாயங்கள் உருவாகும். பிள்ளைகளால் சில விஷயங்கள் தரித்திர நிலை, பிள்ளைகள் மூலியமாக உங்களுக்கு தரித்திர நிலை விலகும். பிள்ளைகளுக்கு நன்மை ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யறதா இருந்தால் கூட இந்த காலகட்டத்தை செய்யறதுக்கான ஒரு சரியான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையும். அப்படிங்கிறத நிறைய கேட்டகரி எடுத்துக்கலாம். வாரிசு இல்லாதவங்களுக்கு வாரிசு கிடைப்பது, பெண் குழந்தைகள் கிடைப்பது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சுக்கிரன் தான் செய்யும் மகர ராசி நபர்களுக்கு. அதுக்கான பாசிபிலிட்டி வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும்பொழுது மகரத்திற்கு ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஜீவனஸ்தானம் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு சப்போர்ட்டாக எதெல்லாம் தேவைப்படுதோ அந்த சப்போர்ட் அமைப்புகளை சேர்த்துக்கொள்வீர்கள் துணைக்கு. ஸோ துணையை சேர்த்து கொள்ளக்கூடியது, துணைனா வாழ்க்கை துணையை சேர்த்துக்கிறது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்தையும் சேர்த்தான். உங்களுக்கு எதெல்லாம் நமக்கு துணையாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், சப்போர்ட்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் உங்களுக்கான துணையை சேர்த்து கொள்ளக்கூடிய, உங்களுக்கான சப்போர்ட் அமைப்புகளை அதிகப்படுத்தி கொள்வதற்கான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் மகர ராசி நபர்களுக்கு மாறும். அதற்கு அடுத்த நிலைமையாக செவ்வாய் 2ல் ராகுடன் இணைவு. ஸோ பாவ கிரக அமைப்பில் இருக்கு. பாவ கிரகத்துடைய வீட்டில், சனியின் வீட்டில் பாவ கிரகமான செவ்வாயும் அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகுவோடைய அமைப்புலையும் இணைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 3 கிரகத்துடைய தொடர்புகள் லிங்க் இந்த இடத்துல வருது. ஸோ பாவத்தன்மையான ஒரு சில விஷயங்கள். இப்போ 2ஆம் இடத்துல பாவத்தன்மையாக இருக்கிறதுனால பணங்காசு விஷயத்தில் சேமிப்புங்கிறது பாக்கெட்டில் நிற்காது. ஆனால் சுக்கிரன் நல்லா இருக்கிறனால வருமானங்கள், பொருளாதார அமைப்புகள், பணங்காசு கிடைக்கிறது, பொருள் கிடைக்கிறது இப்படிங்கிற விஷயங்கள் கண்டிப்பாக உண்டு. ஆனால் அதை உங்களுடைய கைக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்கள் வராது. அப்படி வந்துட்டு இந்த காலகட்டத்தில் எல்லாத்தையும் நீங்கள் செலவுகள் பண்ணுற மாதிரியே போகும். இதுதான் ஒரு பேசிக். 2ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கிறதுனால ஒரு நிதி நிலைமையில் ஒரு மேம்பாட்டான, அதாவது பாக்கெட் மணி அப்படிங்கிற விஷயங்கள் இருக்காது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக நீங்கள் பேசக்கூடிய வாய் வார்த்தைகள் கடுமையான எக்குத்தப்பான வார்த்தைகள் விழுவும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை யார் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக போகும். ஸோ மகர ராசி நபர்கள் கோபத்தின் விளிம்பில், நெருக்கடி நிலைமை, குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் வெடிக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துடன் இந்த பாவகிரக தாக்கத்தில் வந்ததுனால குடும்ப பிரச்சனைகள்லாம் எக்குத்தப்பாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டத்தில் மகர ராசி நபர்களுடைய வாய் வார்த்தைகள் கிட்டத்தட்ட ஒரு கடினமான போக்கில் விழுவோம். ஸோ கடினமாக பேசக்கூடிய அமைப்பில் வருவீங்க. ஏன்னா இவ்வளோ நாள் வரைக்கும் பல விஷயத்துக்காக நீங்கள் பொறுத்து போயிருந்திருப்பீங்க. குடும்ப பிரச்சனைகளுக்காக, குடும்ப பிரச்சனையில் நிறைய விஷயத்துக்காக பொறுத்து போயிருந்திருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் கடுமையான அந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் மேலே எந்திரிச்சிதுன்னா உங்களோட வாய் வார்த்தைகள் எக்கத்தப்பாக போகும். இதுக்கு அடுத்த நிலைமையாக பார்க்கும்போது பொதுவாகவே மகர ராசி நபர்கள் இந்த காலகட்டத்தில் வாய் வார்த்தைகள் கடுமையாக விழுவதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லா இடத்துலையும் பரவலாக வரும். கட்டுப்படுத்த முடியாது. நெஞ்சு வரைக்கும் வச்சிருக்கலான்னு பார்ப்பீங்க, தொண்டை வரைக்கும் வச்சிருக்கலான்னு பார்ப்பீங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் வெளியில் வார்த்தைகள் விழுந்து விடும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் மகர ராசி நபர்களுக்கு போக போகுது இந்த மாதத்தில். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி பேச்சுவார்த்தை இருந்தால் சௌகரியமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் பேசி ஒப்பந்தங்கள் போடுவதற்கு இது சரியான நேரம் இல்லை. புரியுதுங்களா? கெட்ட விஷயமும் பேசுறது தப்பாக போய் முடியறத வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் பேசி ஒரு விஷயத்தை சாதிக்க முடியாது. அதே போல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு போய் நீங்கள் யார்ட்டையும் நின்னா கூட அந்த பேச்சுவார்த்தைகள் சரியாக வராது. ஒருத்தவங்க கூட உதவி கேட்டால் கூட பேச்சுவார்த்தைகள் சரியாக வராது. ஒரு ஆஃபீஸில் ஒரு லீவு கேட்டால் கூட சரியாக வராது. வேலை மாறணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த நேரத்தில் சரியாக வராது. அதுக்கு அடுத்ததாக ப்ரொமோஷனுக்கு எதாவது போய் நின்னீங்கன்னா, சம்பள உயர்வுக்காக போய் நின்னீங்கன்னா அதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ நல்ல விஷயங்கள் பேசுகிறதுக்கு இந்த பாவகிரக அமைப்புகள் ஒத்து வராது. கெட்ட விஷயங்கள் கெடுதலாக போய் முடியறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் அது மேட்ச் ஆகி போகும். ஸோ அதுக்கான சூழ்நிலையை எப்படி மாறி போச்சு கிரக நிலைகள். ஸோ அந்த விஷயத்தை கவனமாக வச்சுருங்க. குருவின் வக்கர நிவர்த்தி 12 மற்றும் 3 கூடிய கிரகமாக இருந்து குருவின் வக்கர நிவர்த்தி இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஸோ இந்த குருவின் வக்கர நிவர்த்தியானது செலவு பண்ணதுக்கு இதுக்கு மேற்பட்டு பிரயோஜனமாக நல்லது நடப்பதற்கான ஒரு ஆரம்ப அறிகுறியாக எடுத்துக்கலாம். இதற்கு முன்னாடி ஓகே. அப்போ இதுக்கு மேற்பட்டு எப்படின்னாக்கா, இப்போ இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயத்தெல்லாம் செலவு பண்ணீங்க, பெரிய லெவலில் ஒரு செலவு பண்ணியிருக்கேன், பெருசாக செலவு பண்ணிட்டேன், அந்த செலவு பண்ணதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஈடு கிடைக்குமா, அந்த நஷ்டப்பட்டதுக்கு எனக்கு ஏதாச்சும் ஆதாயம் கிடைக்குமா, நான் செலவு பண்ணதுக்கு பிரயோஜனம் நடக்குமா அப்படி என்று புலம்புனவங்களுக்கு
இதுக்கு மேற்பட்டு செலவு பண்ணதுக்கு ஒரு அர்த்தமான சில சூழ்நிலைகள் உங்கள் பக்கம் சாதகமாக வர்றது வாய்ப்புகள் இருக்குது.